வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமல் நகர் ஈஸ்டர்ன் செல் ஏரியா. ஸோ இது அந்த வீட்டோட ஹால். நல்லா டிவி யூனிட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாலில் நல்ல எலிவேஷன் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாலில் வந்து நமக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா ரூம்லையுமே இந்த மாதிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரசித்து இந்த வீட்டை கட்டின பில்டர் வந்து ரசித்து கட்டியிருக்காரு. ஸோ இதுதான் பால் சீலிங் ஏரியா நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டு ஃபேனுமே போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த வீட்டுக்காரங்களும் ஃபேன் போட மாட்டாங்க, இங்கே ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 25 பேர் இந்த ஹாலில் உட்கார மாதிரி நல்ல பெரிய ஹாலாக நம்ம கொடுத்துருக்காங்க. 16க்கு 17 சைஸில். ஸோ அதெல்லாம் நாங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த வார்டில் ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் இருக்குது நமக்கு. ஸோ அடுத்தால பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே கேரிவர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. பாலிசி இந்த வீட்டோட கிச்சன் நம்ம பார்த்துடலாங்க. இதான் அந்த வீட்டோட நம்ம கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் வித் ரெண்டுமே அதில் சேர்ந்தே இருக்குது. ஸோ இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்ல பெரிய கிச்சனாக தான் இது கொடுத்துருக்காங்க. 14க்கு 16 சைஸில் தான் நம்ம கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் சேர்ந்து ஒரு நல்லா பெருசாக இருக்கும் நமக்கு. இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய சிமிலி ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடை பார்த்தா ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம இந்த வீட்டோட அவுட்டர் ஏரியா, கிச்சன்லேருந்து வெளியே வர ப்ரொவிஷன் ஏரியா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 அடி ஆகலாம் நம்ம சைடில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர மாதிரி கேப் நம்ம கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதான் இன்னொரு பெட்ரூம் நமக்கு. இங்கேயுமே நம்ம பால் சீலிங், ஃபேன், லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் கபோர்டு ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இதுக்குமே நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு கடிகாரம் சின்ன கிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாடியில் ஏர் வழியிலே நமக்கு நல்ல எலிவேஷன் கொடுத்து சூப்பராக இதில் பண்ணியிருக்காங்க. மேலே அதை பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே இதில் இருக்குது. நமக்கு நல்ல கீழே கூலிங் டைல் போட்டிருக்காங்க. ஸோ அதான் இந்த வீட்டோட பால்கனி ஏரியா. பக்கத்தில் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க இன்னொரு பெட்ரூமையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்குள்ளே நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி பால் சீலிங் இருக்குது. நமக்கு லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்டு ஒர்க்கு நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம மாடியில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயுமே நமக்கு 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர், இன்னொன்று வந்து போர் வாட்டர். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றிலுமே நமக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுற எல்லா மாடல் இருக்குது. ஸோ நியர்பையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வீடு இது.